Hi viewers, good to meet you once again. It's Luis Das from English CC Luis channel. It's quite some time since we met through videos, and here I am wishing you well wherever you are, whatever you do. May God continue to help you and guide you in all your endeavors, and may you live and lead a happy life that you are wishing. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. லூயிஸ் தாஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் சிசி லூயிஸ் சேனலில் இருந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்கிருந்தாலும் எப்படி இருந்தாலும் கடவுளுடைய ஆசீர்வாதங்களோடு அனுக்கிரகங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. So what am I going to do? As I had mentioned in my previous video, that I had decided to help all those who are appearing for various competitive examinations, whether it could be NEET or JEE or CBSE board examinations or state board matriculation examinations or TET, the examination that is conducted by the Tamil Nadu government. And all those examinations are going to be very, very competitive for you. And if you prepare well, you are 100% sure to succeed. ஸோ மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோ பதிவின் மூலமாக நாம் ஏற்கனவே உங்களிடத்தில் சொன்னது போன்று இந்த காலகட்டத்திலே நிச்சயமாக உங்களுடைய நிறைய போட்டித் தேர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அந்த போட்டித் தேர்வுகளுக்கான கேள்விகள், அதற்கான பதில்கள் உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொண்டால் இது நலமாக இருக்கும் என்று நினைத்தேன். இதை பற்றிய வீடியோ ஒன்று முன்பே பதிவிட்டு இருக்கின்றேன். ஸோ அதனுடைய தொடக்கமாக, அதாவது நான் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் உங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறதில்ல, பட் ஐ ஜஸ்ட் கோயிங் டு ஹெல்ப் யூ டு understand what type of questions can be asked, or the same answer could be for various questions. அதாவது நான் இந்த முறை எப்படி நான் பயன்படுத்த போறேன் அப்படின்னா, உங்களுக்கு நிறைய கேள்விகளை கொடுத்து நான் சுமையை சுமத்த விரும்பல. மாறாக என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அதாவது ஒரே கேள்வியை அஃப்கோர்ஸ் நிறைய கேள்விகள் மறுபடியும் கேட்கலாம். ஒரே கேள்வியை எப்படி மாற்று விதமாக, வேறு விதமாக கேட்கிறார்கள் அல்லது கேட்கப்படுகின்றன, அவைகளை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? How can we understand when the same answer is asked through various types of questions? See, one particular device or one particular grammar item or maybe one particular name of the author of a poem or a prose can be the answer for various types of questions. ஸோ அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னால் முடிந்தவரை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டு உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றேன். ஸோ ஐ ஹவ் டிசைடட் டு ஹெல்ப் யூ. அஃப்கோர்ஸ் the nature of questions can be different. So what I feel that I have prepared and I'm going to show you, and this is going to be purely for English. அதாவது ஆங்கிலத்தில் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு எப்படி நாம் தகுந்த முறையில் பதில் சொல்வது, அதாவது ஆங்கிலத்தில் எப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பார்கள், அது ஆங்கில இலக்கணத்தில் இருந்தாலும் சரி, ப்ரோஸில் இருந்தாலும் சரி, போயட்ரியில் இருந்தாலும் சரி, அல்லது வேறு எந்த ஒரு கிராமர் அப்படி இருந்தாலும் சரி, எப்படியெல்லாம் அந்த கேள்வி மடக்கி கேட்கலாம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றேன். ஸோ ஆல் தோஸ் ஹூ விஷ் டு அப்பியர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ், kindly go through my videos hereafter, maybe 3 or 4 videos I have decided to upload. So just tell me your comments, whether is it
a right way for me to help you all to go through and prepare well for the competitive examinations. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஆங்கிலத்தை மட்டுமே உள்ளடக்கியதாக இருக்கும். ஆங்கிலத்தில் எப்படியெல்லாம் கேள்விகள் கேட்பார்கள். ஸோ ஒவ்வொரு பேட்டர்ன் கொஸ்டின்ஸ்க்கு வந்து டெட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும், நீட்டுக்கு வேறு மாதிரி இருக்கும். பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு all are going to be very objective type only. So there is no difference in that. So therefore இந்த ஆப்ஜெக்டிவ் டைப்பே வந்து எப்படி மாறி மாறி கேட்கலாம் அப்படிங்கிறத எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய முயற்சியை எடுத்துக்கிட்டு அதை நான் உங்களுக்காக உதவ காத்திருக்கின்றேன். ஸோ அந்த வகையில் in that line today I have decided to discuss with you and share with you 3 of the poetic devices or other literary devices. அதாவது கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளிலே பயன்படுத்துகின்ற இந்த இலக்கண குறிப்பு இருக்கு இல்லைங்களா, poetic device அப்படின்னு சொல்லுவாங்க, figures of speech அப்படின்னு சொல்லுவாங்க, literary devices அப்படின்னு சொல்லுவாங்க, நிறைய இருக்கு. ஸோ இதனுடைய விளக்கம் வந்து ஒவ்வொரு டிவைஸை பற்றியும் அதனுடைய விளக்கம் வந்து ஏற்கனவே நான் பல வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சிமிலியாக இருக்கட்டும், மெட்டஃபராக இருக்கட்டும், பர்சனாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், ரெட்டாரிக்கல் கொஸ்டினாக இருக்கட்டும், இமேஜரியாக இருக்கட்டும், ஐரனியாக இருக்கட்டும். ஸோ இதை பற்றி எல்லாத்தையும் அதனுடைய டெஃபினிஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே இன்னொரு வீடியோவில். ஸோ ஐ விஷ் யூ கோ அண்ட் வாட்ச் அண்ட் அப்சர்வ் த வீடியோ in which video I have decided, I have discussed about the various types of literary devices. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை டெஃபினிஷனாக கற்றுக்கலாம். பட் அதே சமயத்தில் நான் இப்பொழுது டிஸ்கஸ் பண்ண போகிற உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து எப்படி நீங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபேஸ் பண்ணலாம், அதனுடைய அடிப்படையில் தான் இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் யுவர் +2, இப்போ +2ல் உங்களுக்கு +1 +2லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சி யூ ஹேவ் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆல் ஆப்ஜெக்டிவ் டைப். அது சினனிமா இருக்கணும், ஆண்டனிமா இருக்கணும், ஒக்காபுலரி ஐட்டம்ஸாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்கன்னா இட் இஸ் ஜஸ்ட் டு give you a clue or guide you to face the objective type of examinations when you go and sit for the competitive examinations. அதாவது போட்டித் தேர்வுகளை பயம் இல்லாமல் எதிர்கொள்வதற்கு நீங்கள் இந்த மாதிரி கேள்விலாம் தயார் பண்ண வேண்டியிருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் உங்களுக்கு வந்து இப்போ +2 லெவலில் பார்த்தீங்கன்னாலும் சரி, +1 லெவலில் பார்த்தீங்கன்னாலும் சரி, நிறைய அந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனுடைய அடிப்படையில் தான் ஐ தாட் it would be nice that I can help you to understand what is what in terms of poetic devices, grammar, and if time permits I will type in and show you the written scripts through the screen. But for the time being, please bear with me to understand my situation, and because I am going to just show you through the handwritten paper with the questions, and I hope it will be of very much use to each one of you. So continue to watch my video and continue to subscribe my channel. Watch till the end of the videos, then only you will have a better understanding. Okay, so இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, see I have taken 3 literary devices. அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஐரனி, இன்னொன்று வந்து ரெட்டாரிக்கல் கொஸ்டின், அப்புறம் வந்து ரெப்படிஷன். மூணை பற்றி தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து நான் தெளிவாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு லெட்டரி டிவைஸையும் 2 விதமாக கேள்வி கேட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேன் இப்போ. ஸோ அதாவது ரெப்படிஷன், ரெட்டாரிக்கல் கொஸ்டின் அண்ட் ஐரனி, இதை 3ஐயும் எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் காமிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வித் யூ ஒன் மோர் தாட் ஆல்சோ. இப்போ நீங்கள் இதை பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, I have just taken the examples from poem. இப்போ முன்னாடி உள்ள போயமில் பார்த்துருப்பீங்க, அதாவது மார்க்கஸ் நேட்டன் எழுதிய அந்த சைல்ட்ஹுட் அப்படிங்கிற போயத்துலேருந்து தான் எக்ஸாம்பிள்ஸ் எழுதியிருக்கேன். பட் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வந்து they can ask from various poems, and depending upon the nature of the lines, your answer may be the same, whether it is repetition or irony or imagery or simile or metaphor, whatever may be the device. See, so therefore, so what you need to be aware of it. உங்களுக்கெல்லாம் இப்போ டெட்டெல்லாம் படிக்கிறவங்க முக்கியமாக
people who are preparing for TET examinations, TRB examinations, அவங்களாம் வந்து எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து எந்த ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் புக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்பெஷலி ஃபார் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் தட் ஆர் ஆஸ்ட் இன் இங்கிலீஷ். ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th-லேருந்து 10th புக் வரைக்கும் சில சமயத்தில் கேட்டிருப்பாங்க, 6th-லேருந்து 12th புக் வரைக்கும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் உள்ள கிராமர், அதில் உள்ள டைட்டில்ஸ் ஆஃப் த போயம்ஸ் அண்ட் த poetic devices அதெல்லாம் ரிவைஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு you are sure that you can be confident in your attending or approach when you go for the competitive examinations. அதனால நிறைய புத்தகங்களை படிக்கணும். ஸோ the more you study, the more you refer. ஏகப்பட்ட போயம்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆத்தர்ஸ் போயம்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த போயட்னுடைய பேர் மேக்ஸிமம் all the, maybe you can take time to go through all the titles of the poems of various authors. அப்புறம் அவங்க பயன்படுத்தியிருக்க லிட்டரரி டிவைசஸ், நேம்ஸ் ஆஃப் த டைட்டில்ஸ் ஆஃப் த போயம்ஸ், இதெல்லாத்தையும் நீங்கள் தவறு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எந்த மூலையில் எப்படி கேள்வி கேட்டாலும் யூ கேன் வெரி ஈஸிலி ஆன்சர். ஓகே மை டியர்ஸ், அப்போ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஸ்பெஷலி இஃப் யூ டேக் ஃபார் எக்ஸாம்பிள் poetic டிவைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ அதில் சிமிலி அப்படின்னு எடுத்துங்களேன். இப்போ சிமிலினா யூ நோ த டெஃபினிஷன் ஆஃப் சிமிலி. ஸோ ஹவு வில் யூ ஐடென்டிஃபை வெதர் சிமிலி இஸ் used by the author in the given line in a question. அதாவது ஒரு கேள்வியில் அந்த ஆத்தர் வந்து அல்லது போயட் வந்து சிமிலி பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, see now the question can be asked like this. அதாவது it is a device that is expressed through words like as and like அப்படி சொல்லி கேள்வி கேட்டுருவாங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. என்னென்ன ஆப்ஷன்? 4 ஆப்ஷன்ஸ் will be given. Maybe simile, metaphor, personification and none of the above அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா, because you know the definition of the device simile, you can easily tick the correct answer and mark the correct answer as simile. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும், you must prepare well and even sometimes know, and you could also sometimes memorize the definition of various poetic devices or figures of speech. ஸோ அது வந்து உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நான் வந்து இப்போ உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். ஸோ அதனுடைய தொடக்கமாக திஸ் இஸ் ஆக்சுவலி a second video in that line. I just uploaded a short video about 10 days back, I suppose. So this is going to be the second video for that purpose. So this is what I am going to do. So முதல்ல நான் வந்து உங்களுக்கு சொன்னது போல் இதை காமிக்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து we are going to discuss about the rhetorical question. See, இப்போ rhetorical question அப்படிங்கிறத பாருங்கள், இதில் எப்படிலாம் கேட்பாங்க. திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ஆஸ்கிங் a competitive question on rhetorical question. பாருங்கள், see now. See, இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, it is used to provoke a thought rather than to elicit an answer or an actual response. Let me repeat it again. It is used to provoke a thought rather than to elicit an answer or an actual response. அப்போ அது வந்து என்னது, அதுதான் வந்து அந்த poetic டிவைஸினுடைய, லிட்டரரி டிவைஸினுடைய டெஃபினிஷன், எக்ஸ்பிளனேஷன். எதனுடைய எக்ஸ்பிளனேஷன்? rhetorical question. இப்போ rhetorical questionனுடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து அதான், டெஃபினிஷன் அதான். அந்த இட்டுங்கிறது எதை குறிக்குது பாருங்கள், it refers to the poetic device. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரைட்டிங் தி poetic device itself, அங்கே வந்து ஒரு ப்ரொனவுனை பயன்படுத்துகிறாங்க. ஸோ தே ஆர் யூஸிங் ரிலேட்டிவ் ப்ரொனவுன், அதாவது இங்கே வந்து இந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் பயன்படுத்துகிறாங்க. இப்போ இந்த இட்டுங்கிறது எதை குறிக்குது? இட் ரெஃபர்ஸ் டு அ poetic device. ஸோ விச் poetic device? a device, என்ன சொல்லியிருக்காங்க பாரு, a device that is used to provoke a thought rather than to elicit an answer or an actual response. இப்போ இதை வந்து எங்கே பயன்படுத்துவாங்க rhetorical question? rhetorical question வந்து எப்படி நீங்கள் இந்த rhetorical question பயன்படுத்தலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, it is very easy. See, when you go, maybe if you are still a student, you could be asked to go and observe various speeches delivered by many dignitaries on various functions. அப்போ அங்கே வந்து சில தாட் ப்ரொவோக்கிங் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆடியன்ஸ்கிட்ட கேட்பாங்க. அப்போ அந்த அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு
எனக்கு பதில் தெரியும் அப்படின்னு கை தூக்கிட்டு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இட் இஸ் நாட் நெசசரி. I mean, the person does not ask a question thinking that he or she may need an answer immediately from the audience. அப்படி இல்லை. Actually, the speaker wants the audience to think over it and find the answer by yourself. சில கேள்விகளை வந்து அவங்க டெலிவர் பண்ணுற ஸ்பீச் வந்து டெலிவர் பண்ணுறப்ப கேட்கும் பொழுது அதுக்கு உடனே பதில் சொன்ன அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அவங்க ஆடியன்ஸை வந்து ப்ரொவோக் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய பேச்சாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கேள்விகளை கேட்பாங்க. ஸோ அந்த கேள்விகளுக்கு வந்து உடனே பதில் சொல்லணும். நமக்கெல்லாம் பதில் தெரிஞ்சிருக்கும், we may know the answer. அப்போ அந்த ஆன்சரை வந்து நான் கை தூக்கி சொல்லக்கூடாது, நீங்கள் யாராவது தெரிஞ்ச சொல்லுங்க அப்படின்னு கேட்டால் சொல்லலாம். பட் யூஸ்வலி you don't need to say the answer, but think the answer in your mind and make it a point to remember whenever this kind of questions are asked. So அதுக்கு பேர் தான் வந்து rhetorical question. A question that does not need an answer but helps the person to observe or to ponder, to think it over. What does that particular question mean to me? அப்போ இந்த கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னு சொல்லி என்ன வந்து திங்க் பண்ணுற அளவுக்கு, ஆடியன்ஸை திங்க் பண்ணுற அளவுக்கு அதை உதவுறதுக்கு தான் கேட்கப்படுகிற கேள்வி அது. அதுக்கு பேர் தான் ரெட்டாரிக்கல் கொஸ்டின். புரியுதுங்களா? சரி, இப்போ பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து இப்போ இந்த ஆன்சர் வந்து நீங்கள் ஈஸியாக சொல்லிடுறீங்க. அப்போ இட் இஸ் யூஸ் டு எலிசிட், இட் இஸ் யூஸ் டு ப்ரொவோக் அ தாட் ராதர் தேன் டு எலிசிட் அன் இமீடியட் ரெஸ்பான்ஸ். யார்கிட்டேருந்து பதில் வந்து எதிர்பார்க்கப்படாத ஒரு டிவைஸ் அது. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தி ஆப்ஷன்ஸ் கேன் பி டிஃப்ரெண்ட். நான் வந்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேங்க. நான் ஆன்சரை டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஆன்சரை டிக் பண்ணியிருக்கேன். சிமிலி, பர்சானிஃபிகேஷன், ரெட்டாரிக்கல் கொஸ்டின், மெட்டஃபர். இப்போ இங்கே சிமிலி இருக்குது, மெட்டஃபர் இருக்குது, ரெட்டாரிக்கல் கொஸ்டின் இருக்குது, அப்புறம் வந்து பர்சானிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் வந்து என்ன எழுதுனா ரெட்டாரிக்கல் கொஸ்டின். இப்போ this is an explanation or a definition given to a particular poetic device and the questions are asked based on the explanation or the definition or concept of a particular device. இது வந்து ஒரு விதமாக கேட்கப்படக்கூடிய கேள்வி. இப்போ இதே கேள்வியை வேற எப்படி கேட்கலாம் பாருங்களேன். இதே கேள்வி வேற எப்படி கேட்கலாம் பாருங்க. just go through this. All right. So what do you see here? When did my childhood go? அதான் வந்து it is given within inverted commas. அது வந்து it is a poetic line given from the poem Childhood written by Marcus Nathan. இப்போ கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எம்ப்ளாய்ட் இன் த லைன் கிவன். இப்போ இந்த மேலே கொடுத்துருக்க இந்த பொயட்டிக் லைனில் இருக்கக்கூடிய அந்த பொயட்டிக் டிவைஸை ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சை கண்டுபிடிங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரே ஆன்சர் தான். ஆன்சர் இஸ் கோயிங் டு பி ரெட்டாரிக்கல் கொஸ்டின். பட் தென் லுக் அட் த வே ஹவு த கொஸ்டின் இஸ் சேஞ்ச்டு. ஆன்சர் இஸ் த சேம் பட் த கொஸ்டின் இஸ் சேஞ்ச். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க நீங்கள், ஸோ வென் டிட் மை சைல்ட்ஹுட் கோ அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியில் முடிச்சு இன்னொரு மாதம் முடிச்சிருக்காங்க. அப்போ சர்டன்லி யூனோ வென் அ கொஸ்டின் இஸ் போஸ்ட், ஒரு கேள்விக்கு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஸ்டின்ஸ் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். பட் வென் இட் கம்ஸ் டு லிட்ரேச்சர், பொயட்டிக் டிவைஸ் ஆர் லிட்ரரி டிவைஸ் ஓர் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த அந்த பொயட்டிக் டிவைஸோட சேரும் அப்படின்னா, அப்போ நீங்கள் லைன் வந்து திரும்ப ரீட் பண்ணி பாருங்கள். என்ன ரீட் பண்ணிருக்காங்க, வென் டிட் மை சைல்ட்ஹுட் கோ, எப்போ என்னுடைய சைல்ட்ஹுட் ஆனது போணுச்சு. Does that question need an answer? Or does the speaker wish to get the answer from the audience or from the readers? No. ஸோ அப்போ இந்த கேள்வி அவரே கேட்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, தனக்குள்ளே கேட்டுருக்காரு, எப்போ என்னுடைய அந்த சைல்ட்ஹுட் போயிருக்கும், எப்போ என்னுடைய குழந்தை பருவம் போயிருக்கும். ஸோ அப்போ என்ன திங்க் பண்ண அப்படின்னா, ஓகே, ஸோ திஸ் இஸ் a rhetorical question that does not need an answer. அப்போ அது என்னது, இட் இஸ் யூஸ் டு ப்ரொவோக் அ தாட்
rather than to elicit an answer immediately from the யாரு கேட்குறவங்க, from the audience. See, அப்போ என்ன இது மென்ஷன் elicit an answer or an actual response. இப்போ புரியுதுங்களா? So this is an example of a question that can be asked. இப்போ இது இல்லாமல் இது மாதிரி வேறு மாதிரி கேட்கலாம். இப்போ நான் சிமிலர்லி பார்த்தீங்கன்னா அதே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? see metaphor, rhetorical question, epiphany and none of the above அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்போ unless you know the definition of the poetic device rhetorical question, you will find it difficult to identify and mark the correct answer. ஸோ நமக்கு வந்து சரியான அந்த டெஃபினேஷன் தெரியல அப்படின்னா, எல்லா poetic device-னுடைய டெஃபினேஷன் தெரியல அப்படி certainly you are going to answer about 30 odd questions. ஏறக்குறைய 30 கேள்விகள் வந்து ஆன்சர் பண்ண போகிறீங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 150 கேள்வி இருக்கும், சில சமயத்தில் 90 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் ஏறக்குறைய ஒரு 30 கேள்வி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லேயே கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த 30 கேள்வியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு see more than I have gone through a few questions here which I am going to do in the future also. So as I went through the questions, you see a number of questions are asked only from the poetic device or grammar. ஸோ அந்த கிராமர் எப்போ இது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. அந்த கிராமரை பற்றி பார்த்து எப்படிலாம் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். அது வந்து இட் வில் பி வெரி இன்ட்ரெஸ்டிங், மோர் இன்ட்ரெஸ்டிங். சி அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி கேள்வி நமக்குள்ளே கேட்டு பார்க்கும் பொழுது ஒரே ஆன்சரை எப்படினாலும் மாற்றி கேட்டாலும் we don't care. அப்போ நம்ம கேள்வி பதில் எழுதிடலாம் அப்படின்ற ஒரு அவ்வளோதான் கேட்டிருக்கேன். ஸோ நவ் ஸோ மேக் ஷூர் தட் யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் த ரெட்டாரிக்கல் கொஸ்டின் கரெக்ட்லி. நவ் ரெட்டாரிக்கல் கொஸ்டின் வந்து எப்படி இருக்கும்? Rhetorical question is, it is used to evoke a thought in the listener's mind rather than to speak out or to give immediate answer. ஸோ அதுதான் வந்து rhetorical question. அப்போ நீங்கள் அந்த ஆப்ஷனை பார்த்துட்டீங்கன்னா தெரியும் rhetorical question. ஸோ that is one way of looking at various questions and that can be helpful to you in answering your competitive examinations. புரியுதா? இது ஒன்று. அப்புறம் இன்னொன்று என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, see I have prepared இன்னொன்று வந்து irony அப்படின்னா என்னது? see irony இது வந்து ஒரு poetic device, ஒரு literary device. see look at this question, irony. பாருங்க, now what is irony? மேலே ஐரனின்னு கொடுக்க மாட்டாங்க, நல்லா தெரிஞ்சுங்க. ஐம் ஜஸ்ட் இதை வந்து எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மேலே தலைப்பை வந்து எழுதிட்டேன் நான். பட் இந்த கொஸ்டின், திஸ் இஸ் த கொஸ்டின் ஹியர். கீழே தான் இந்த மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு. see a device that shows a significant difference between what is believed or said and what actually happens. see அதான் வந்து ஐரனி அப்படிங்கிறதுனுடைய டெஃபினிஷன். அதாவது a device that shows a significant difference between what is believed or said and what actually happens. என்ன அர்த்தம் அதுக்கு? அதாவது இது வந்து ஒரு poetic device. என்ன டிவைஸ் அப்படின்னா, எக்ஸ்கியூஸ் மீ, வெயிட் பண்ணுங்க ஒரு ஓகே. பாருங்க இப்போ. ஸோ இதை வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ என்ன அர்த்தம் சொல்கிறாங்க? அதாவது இது வந்து ஒரு ஆங்கில இலக்கண குறிப்பு. என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா, இட் ஷோஸ் த சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் இஸ் பிலீவ்ட். அதாவது நாம் நம்புகின்ற ஒரு காரணத்துக்காகவும், நம்புகின்ற ஒரு பொருளுக்காகவும், நம்புகின்ற ஒரு இடத்திலிருந்தும், அப்புறம் அந்த நம்புகிற அளவுக்கு உண்மையாக அது நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்கு இடையே உள்ள அந்த வேற்றுமையை, அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நமக்கு டிஃபைன் பண்ணி சொல்கிறது தான் இந்த ஐரணி. அதான் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் எ டிவைஸ் தட் ஷோஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ். வேறுபட்ட கருத்தை சொல்லுது, ஒற்றுமை இல்லை. இட் டசன்ட் ஷோ த ரிலேஷன்ஷிப். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். எ டிவைஸ் தட் ஷோஸ் அ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் வாட் இஸ் பிலீவ்ட் ஆர் செட் ஆர் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ். பேசுறது ஒன்று, எழுதுறது ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த அர்த்தத்தில் வரக்கூடியது. அப்போ இது வந்து இட் இஸ் அன் ஐரணி. இப்போ பாருங்கள், நான் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் கேள்வி. பாருங்கள், வாட் ஆஸ் அ அலிட்ரேஷன் கொடுத்துருக்கேன், ஐரனின்னு கொடுத்துருக்கேன், அப்புறமா வந்து ரெப்படிஷன், அப்புறம் நன் ஆஃப் தி அபவ். இந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த டெஃபினிஷன்.
of the poetic device irony. ஸோ அந்த ஐரனி வந்து என்னன்னு சொல்லி நமக்கு டெஃபினேஷன் தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டான ஆன்சர் எழுதிடும். வாட் இஸ் an irony? Irony is nothing but a device that is used to show the difference between actually what is said and what is believed. நம்ம நம்புவதற்கும் உண்மையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுக்கும் இடையே உள்ள அந்த வித்தியாசத்தை சொல்றது தான் ஐரனி. இப்போ இதை எப்படி மாற்றி கேட்கலாம் அப்படின்னா they can give examples. இங்கே பாருங்க, இதே மாடல் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? சி எப்படி கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? சி they have given the line from the poem. இந்த poem வந்து சைல்டுல இருந்து தான் வரும். இதுதான் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. So you can just go through this also. என்ன கேட்டிருக்காங்க பாரு, they talked of love and preached of love but did not act so lovingly. அதுதான் வந்து கொட்டேஷன்ல கொடுத்துருக்காங்க பாரு. See, they talked of love and preached of love but did not act lovingly. Failed to act lovingly. அப்ப என்ன கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? Identify the அதாவது choose the appropriate figure of speech used in the lines given above. அதான் கேள்வி. Choose the appropriate figure of speech given in the lines given above. மேலே கொடுக்கப்பட்டுள்ள இந்த லைன்ஸ்னுடைய poetic device என்ன ஒன்று கண்டுபிடிங்க. இப்போ நம்ம அழகா அதை வந்து என்னன்னு சொல்லிடலாம், ஐரனி அப்படின்னு எழுதிடலாம். இப்போ அந்த டெஃபினிஷன் என்னது? An irony is a device that shows a significant difference between what is believed and what is said. இப்போ இந்த லைனை பாருங்களேன், they talked of love and preached of love. இப்போ எந்த வார்த்தை ரிப்பீட்டட் ஆகுதுங்க? ஆஃப் லவ் அப்படின்னு சொல்லி ரிப்பீட் ஆகுது 2 தடவை. ஸோ அந்த அன்பை பற்றி பேசுகிறாங்க. ஸோ தே டாக்ட் ஆஃப் லவ், தே ப்ரீச்ட் ஆஃப் லவ். அன்பை பற்றி பேசுகிறாங்க, அன்பை பற்றி வந்து நிறைய சொற்பொழிவாட்டுறாங்க, மற்றவங்க எல்லாத்தையும் சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் ஆனால் என்ன பண்ணல அவங்க? பட் டிட் நாட் ஆக்ட் ஸோ லவ்விங்லி. அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த அன்புக்கு இலக்கணமான வாழ்க்கை வாழ்வது கிடையாது. They don't love others, but they only say and preach love is good, love is that and all that. ஸோ அப்போ அதுதான் வந்து ஐரனி. ஸோ சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது, அதுக்கு பேர் தான் ஐரனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐரனி அப்படிங்கிறது எப்படி 2 விதமாக கேட்டிருக்காங்க பாரு. அப்போ இந்த மாதிரி வந்து இப்போ ஐரனி டெஃபினிஷன் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. So a question can be asked by giving an example from the poem or from a poem, and options can be given of various types. அப்படி இல்லைன்னா டெஃபினிஷன் ஆஃப் தி poetic device கொடுத்துட்டு அது வந்து என்ன poetic device சொல்லி கேட்கலாம். அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, first of all we should understand or we should know the concept, the definition about a device. ஒரு டிவைஸ் மட்டும் எல்லா டிவைஸை பற்றி நம்ம என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சிருக்கோம். ஸோ தென் இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். புரியுதுங்களா? இப்போ 2 சொல்லிட்டேன். அதாவது we talked about irony and rhetorical question. இப்போ திரும்ப சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ rhetorical question இனிமேல் தவறே பண்ண மாட்டீங்க, ஐரனினா தவறு பண்ண மாட்டீங்க. வாட் இஸ் rhetorical question? Rhetorical question is a device that does not require an answer from the listener's point of view, and it only gives an opportunity to think the answer to the question posed. அதான் வந்து rhetorical question. Irony என்ன பார்த்தோம்? Irony is a device that shows a significant difference between what is believed and what is said. சொல்வதற்கும் நம்புவதற்கும் இடையில் உள்ள அந்த வேற்றுமையை சொல்வது தான் ஐரனி. தெளிவாயிருச்சு. இப்போ அங்கே வந்து 2 இன்னொரு வித்தியாசமான முறையில் இங்கே போர்டில் எழுதியிருக்கேன் பாருங்களேன். ஸோ இங்கே என்ன இருக்கு அப்படின்னா ரெப்படிஷன். rhetorical question வேறு, ரெப்படிஷன் வேறு. See, here I have written about repetition. இப்போ repetition அப்படின்னா நீங்கள் வந்து same lines can be taken, same lines can be given. அதாவது ஒரு
ஃப்ரேஸோ அல்லது வேர்டோ திரும்ப 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 ஒரு போய்ட்னால பயன்படுத்தப்பட்டுருச்சுன்னா அந்த ரெப்படிஷன் சொல்லி நம்ம அழகாக வந்து லிட்டரலாக கூட புரிஞ்சிக்கலாம். பட் இந்த poetic device பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ அது எப்படி கேட்பாங்கன்னா பாருங்கள், இட் இஸ் த மோஸ்ட் வெயிட் a person can lift for a defined number of exercise or movements. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது ஒரு நபர்னால எத்தனை முறை தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தெளிவுபடுத்த முடியுமோ ஒரே வார்த்தையை சொல்லி சொல்லி ஒரே ஃப்ரேஸை சொல்லி சொல்லி ஒரே கிளாஸை சொல்லி சொல்லி அத்தனை முறை பயன்படுத்தலாம். And it is the use of a same phrase. It could be same words, it could be same clauses. அதை திரும்ப திரும்ப பயன்படுத்தி என்ன பண்ணலாம், தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை ஒரு போய்ட் வந்து கொண்டு வரணும். அண்ட் இட் இஸ் அ ஃப்ரீடம் கிவன் டு த போய்ட்ஸ். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரெப்படிஷன். ரெப்படிஷன். இப்போ அதான் கேள்வி கேட்குறாங்க மூமெண்ட்ஸ். இப்போ ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்: ரெப்படிஷன், ரெட்டாரிக்கல் கொஸ்டின், மெட்டஃபர், அனஃபோரா. அனஃபோரா 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த ஆப்ஷன் வந்து இப்படி தான் வரும்னு கிடையாது. எனி ஆப்ஷன்ஸ் கேன் பி கிவன், பட் யூ மேக் ஷுர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் எ ரெப்படிஷன். அதை வந்து புரிஞ்சுக்கணும், புரியுதா? அது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். சி, ஸோ இது வந்து ரெப்படிஷனில் டெஃபினிஷனை கொடுத்து கேட்கப்படக்கூடிய கேள்வி. டெஃபினிஷனை கொடுத்து கேட்கப்படக்கூடிய கேள்வி. இப்போ இதே வந்து எக்ஸாம்பிள் சொல்லி எப்படி கேட்கணும் அப்படின்னா பாருங்க. சி, they talked of love and preached of love. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எதில் பார்த்தோம்? ஐரனியில் பார்த்தோம். அப்போ இங்கே வந்து அந்த ஒரு லைன் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. they talked of love and preached of love but did not act accordingly, did not act lovingly. அது நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த ஒரு லைனை மட்டும் கொடுத்துட்டு they may give only this line and then they will ask you to identify the figure of speech, identify the poetic device used in the above line given. மேலே கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த வரிகளில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பை எடுத்து எழுது, poetic டிவைஸை எழுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சி, இங்கே வந்து ஆன்சர் சொல்லியிருக்கு. ஆன்சர் வந்து ஏற்கனவே நமக்கு தெரியும். ஆன்சர் என்ன ஆன்சருங்க? இட் இஸ் ரெப்படிஷன். புரியுதா? இப்போ ஏன் இங்கே வந்து ரெப்படிஷன் சொல்கிறோம்? அங்கே ஐரனியில் பார்த்தப்ப என்ன பார்த்தோம்? ஐரனி, தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாட் இஸ் பிலீவ்ட் அண்ட் வாட் இஸ் சேட். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் லைன் இஸ் இன்டர்பிரட்டட் அஸ் ரெப்படிஷன். என்ன ரெப்படிஷன் ஆயிருக்கு? இந்த ஆஃப் லவ், ஆஃப் லவ் பாருங்க, அந்த ஃப்ரேஸ் ஆனது ரெப்படிஷன் ஆயிருக்கு. அப்போ டெஃபினேஷனை வந்து தவறாக புரிஞ்சக்கூடாது. யூ ஷுட் நாட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் த டெஃபினேஷன் ஆர் த கான்செப்ட் ஆஃப் poetic டிவைசஸ். ஒரு poetic டிவைஸ் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி நம்ம அதுக்கு உண்டான எல்லா முறையிலையும் அதுக்கு கொடுக்கப்படுகின்ற விளக்கத்தை வந்து சரியாக புரிஞ்சு வச்சுக்கணும். Because we should not confuse ourselves. What is irony? What is rhetorical question? What is repetition? அதுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ we should not confuse ourselves. We should not confuse ourselves between or with one and another poetic devices. அதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கும். அப்போ பார்த்தீங்க, இப்போ இது வந்து they talked of love and preached of love. அந்த ஆஃப் லவ்ங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. அப்போ அதில் இன்னொரு நீங்கள் கூட போகணும். அந்த போயமில் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கஸ் நேற்று எழுதின போயமில் இன்னும் நிறைய அந்த மாதிரி ரிப்பீட்டட் ஆகும். இது இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ போயம் ஒன்லி. அதான் எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, வேர் டிட் மை சைல்ட்ஹுட் கோ, வேர் டிட் மை சைல்ட்ஹுட் கோ, வேர் டிட் மை சைல்ட்ஹுட் கோன்னு சொல்லியிருப்பார். அப்புறம் கடைசி சென்டென்ஸ் என்ன சொல்லுவார்? when did my childhood go. ஸோ அதெல்லாம் ரெப்படிஷன் ஆஃப் அ ஃப்ரேஸ் ஆர் சென்டென்ஸ் கிளாஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்னது, இட்ஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் ரெப்படிஷன். அப்போ இயர் இங்கே வந்து ஆஃப் லவ், ஆஃப் லவ் அப்படிங்கிற வார்த்தை ரெப்படிஷன் ரிப்பீட்டடாக வந்து சொல்லப்படுறதுனால இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அ ரெப்படிஷன். புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் how the questions can be twisted. This is how the questions can be twisted. இப்போ the way of asking questions could be different. இப்போ identify the poetic device or trace the poetic device or mention the poetic device or figure of speech or literary device. Nature of questions, words may differ. அதே போல் அங்கே பாருங்க, இந்த டெஃபினேஷனில் வந்து மேபி words can be different but the meaning should be the same. So
we learned today. I would like to stop here for today's டிஸ்கஷன். இந்த டிஸ்கஷன் இதோட நான் ஸ்டாப் பண்ண விரும்புகிறேன். மூணும் நம்ம ஏன்னா ஒரேடியாக ஃபுல்லாக நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வில் பி கன்ஃபியூஸ். ஸோ மேபி 3. நெக்ஸ்ட் டைம் ஐ வில் கம் வித் 5 or 6 depending upon the nature of the poetic devices. I may change the questions. புரியுதுங்களா? அப்போ இன்னைக்கு ஜஸ்ட் டு ரீகால் யுவர் மெமரி என்னத்தை கற்றுக்கிட்டோம்? நம்ம 3 விதமான poetic device பற்றி கற்றுக்கிட்டோம். ஒன்று வந்து இட்ஸ் a rhetorical question, இன்னொன்று வந்து ஐரணி, இன்னொன்று வந்து ரெப்படிஷன். ஸோ நல்லா தெரிஞ்சிங்க வாட் இஸ் ஐரணி. ஐரணி இஸ் த டிவைஸ். ஐரணி இஸ் த டிவைஸ்ன்னு போட மாட்டாங்க, இட் இஸ் அல்லது ஏ டிவைஸ் அப்படின்னு தான் பயன்படுத்துவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் த framing of the sentences. So irony is a device that is used to show the difference between what is believed and what is said. அதான் ஐரணி. அப்போ அதுக்கு உதாரணம் வந்து ஒன்று சொன்னேன், புரியுதா? அதே போல் வாட் இஸ் rhetorical question? Rhetorical question, it is a device that does not require an immediate answer or to elicit an answer from the listener's point of view, but it is a thought-provoking question. It creates an awareness in the mind of a person to find an answer and keep it within himself or herself. அதான் வந்து rhetorical question. இப்போ repetition என்னது? What is repetition actually? Repetition is nothing but it is a device that shows, என்ன சொல்லியிருக்காங்க, that can be lifted or that can lift for a defined number of exercise or movements. நிறைய தவிர ஒரே வார்த்தை நம்ம சொல்லும் பொழுது அது வந்து ஒரு repetition ஆகுது. ஸோ இந்த 3 டிவைஷன் மட்டும் நம்ம இன்னைக்கு பார்த்துக்கலாம். ஸோ மேக் ஷுர் தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் 3 கான்செப்ட்ஸ் டுடே வெரி வெல். அண்ட் லைக் திஸ் ஒன்லி ஐ விஷ் டு டிஸ்கஸ் வேரியஸ் questions in grammar and in poetic devices for competitive examinations. So I hope this video has been useful to you. Continue to watch my video till the end. Until I see you in the next video, is Louis Das signing you off from English AC Louis channel. My dears, thank you. God bless you.